பாரு நீலாம் திருந்தவே மாட்டல்ல, திரும்ப திரும்ப காம்பு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கேமா, பாக்குறதுக்கே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமாங்க, இந்த கமருதீனை பொறுத்தவரை டாஸ்க்னு வந்துட்டா பார்வை மட்டும்தான் டார்கெட் பண்றான். அதே நேரத்தில் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்ககிட்ட சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாருகிட்ட சொல்றான். அதையும் நம்பி ஏமாந்து பார்வை பொறுத்தளவு திரும்பவும் கமருதீன் கூட சேர்ந்து விளையாடுற மாதிரி எல்லாம் காட்டினானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் இன்னைக்கு செம காண்டாச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இன்னைக்கான டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல பாரு வேற லெவலில் மாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை டாஸ்க்ல இருந்து வெளியேறின நபர்கள் வந்து விளையாண்டுகிட்டு இருக்கிற போட்டியாளர்களை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக ஸ்மைலி பால் எடுத்து வீசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதிமுறைகளை கொடுத்தாங்க. இவனுங்களை பொறுத்தவரை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக பால் எறிய சொன்னா இவனுக்குள்ள எவ்வளவு கோவம் இருந்தோ அந்த கோவத்தை எல்லாத்தையும் இந்த இடத்துல தீர்த்துக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் திவ்யா பக்கம் எவனுமே போக மாட்டேங்கான். அந்த இடத்துல பல இடங்கள்ல பாரு வந்து என்னடா என்ன மட்டுமே டார்கெட் பண்றீங்க, திவ்யாவை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் பயமாடா அப்படிங்கிற மாதிரி டைரக்டாவே கேக்குறாங்க. அந்த இடத்துல விக்ரம் ஓப்பனாவே சொல்றாரு, ஏமா போமா அந்த பொம்பளை கிட்டலாம் போகவே முடியாது அப்படிமே சொல்லிடுறாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல விக்ரம் வந்து திவ்யா மேலையும் பந்தெறியறதுக்கு போறாரு. அந்த இடத்துல திவ்யா வந்து அவங்களோட வார்த்தைகளால அடிச்சு விக்ரம ஓட விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை சபரியோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படி இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லயே சாண்ட்ரா பாரு இந்த ரெண்டு பேரும் தான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை விக்ரம் கிட்ட நான் நார்மலா தான் பேசிட்டு இருப்பேன், அவங்க கிட்ட டீட்டெயில் எல்லாம் பேச மாட்டேன் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அரோராவா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் இவங்க கிட்ட எல்லாம் நான் வச்சுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாண்டா ஒரு கருத்தை பதிவு பண்றாங்க. அதாவது கனி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் மீதி யாருக்கிட்டையுமே நம்ம பேச முடியாது. அது விக்ரமா இருக்கட்டும், சுபிக்ஷாவா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், சபரியா இருக்கட்டும், இவங்க கிட்ட எல்லாம் நம்ம க்ளோஸா பேச முடியாது. அதே நேரத்துல கனி வெளியே போனதுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையுமே நார்மல் கான்வர்சேஷன் வச்சுக்க முடியுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கனி தான் இவங்க எல்லாருமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சாண்டா பேசிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லலாம். கனியை பொறுத்தவரை அன்பை காட்டி எல்லாரையும் மயக்கி அவங்க கைக்குள்ள வச்சிருந்தாங்க. கனி வெளியே போனதுக்கு அப்புறமா நமக்கு வேற யாருமே இல்லை, எல்லாருக்கிட்டையும் நார்மலா பேசி பழகிட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க. இதை தான் இந்த இடத்துல சாண்ட்ராவும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கூட சாண்ட்ரா பாரு இந்த ரெண்டு பேரும் பேசுறதுதான் காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை அரோராவை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரோரா வந்து கனியோட மினியேச்சர் தான். கனியை பொறுத்தவரை கனி வந்து ரொம்பவே இனிமையா பேசுவாங்க. அதே நேரத்தில் மனசுக்குள்ள ஒன்முங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் அரோராவை பொறுத்தவரை பார்க்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருந்தாலும் அவளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் நேருக்கு நேரம் பேச மாட்டா. அதே நேரத்தில் எங்க ஏத்தி விட்ட என்ன மாதிரி பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கறது அவளுக்கு தெளிவாவே தெரியும். அவளை பொறுத்தவரை கனியோட இன்னொரு வெர்ஷன் தான் அரோரா அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. இதுல எந்த வித மாற்று கருத்துமே நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அரோரா கூட கம்பேர் பண்ணும்போது கனி எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கறது என்னோட கருத்து. ஆமாங்க, கனியை பொறுத்தவரை கனி கிட்ட நம்பி நட்பா பழகிறவங்களுக்கு எதிராக கனி எந்த இடத்துலயுமே பேசினது கிடையாது. ஆனா அரோராவை பொறுத்தவரை அப்படிப்பட்டவங்களாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரை யாரு கூட க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆப்படிப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா அரோராவோட கனி எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தையும் பேசுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, கமருதீனுக்கும் எனக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது எங்க ரெண்டு பேருக்கு தான் தெரியும். ஆனா இது எதுவுமே தெரியாத அரோரா வந்து கமருதீன் ரொம்பவே நல்லவன், இன்னசென்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு செம காண்டாச்சு அப்படிங்கிற பேசியிருக்காங்க. ஏமா உன்னை பொறுத்தவரை நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். அதே நேரத்தில் கமருதீன் வந்து இழிச்சுக்கிட்டு கூடும்போது திரும்ப பின்னாடியே போயிடுறியே, இதை பார்க்கும்போது எங்களுக்கு கடுப்பாகுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா தானங்க, இன்னைக்கெல்லாம் எபிசோட் பார்த்த எனக்கு பாரு மேல செம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல சாண்ட்ரா பொறுத்தவரை நேத்து கூட கமருதீனா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் என்ன கூப்பிட்டு பேசினாங்க. அந்த இடத்துல நான் கமருதீனை வந்து கிழிச்சு விட்டுட்டேன், அரோராவை பொறுத்தவரை கமருதீனை தான் இப்போ வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா பேசிட்டு இருக்காங்க. அதாவது கண்டென்ட்டுக்காக பண்றாங்களா உண்மையா பண்றாங்களா அப்படிங்கறதே தெரியல. உண்மையாவே அரோராவை பொறுத்தவரை வெளியே இருக்கிற தன்னோட காதலை நினைச்சு பல இடங்கள்ல உருகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் துஷார் எப்போ வருவான் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கமருதீனையும் விட்டு கொடுக்கறதுக்கு அரோராவுக்கு மனசே வரமாட்டேங்குது. இப்படி யாருக்கு தான் உண்மையா இருக்கிறாங்க அரோரா அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கப்புறமா கிச்சன் ஏரியாவை கட்டுறாங்க. கிச்சன் ஏரியால திவ்யா அரோரா சபரி இந்த மூணு பேருமே உட்கார்ந்துருக்காங்க. அரோராவை பொறுத்தவரை கேமராவை பார்த்து பேசியிருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தம்பிகளா இந்த வாரம் முழுக்க முழுக்க நான் மேக்கப் இல்லாம சுத்திட்டு இருக்கேன், அதனால அரோரா யாரு அப்படிங்கிறது தெரியாம ஓட்டு போட மறந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கேமராவை பார்த்து தன்னோட ரசிகர்கள் கிட்ட சொல்லி இருக்காங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த திவ்யா பொறுத்தவரை என்னம்மா அக்கா தங்கச்சி இப்படிப்பட்ட ரசிகர்கள்லாம் உனக்கு கிடையாதா, தம்பிகள் மட்டும்தான் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. திவ்யாவை பொறுத்தவரை குத்தலா தான் கேட்டாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த இடத்துல சபரியுமே கேள்வி கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அரோராவை பொறுத்தவரை நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஆமாங்க, அரோராவோட ரசிகர்கள் யாரா இருப்பாங்க, ஆபாச விரும்பிகளா இருப்பாங்க. அரோரா எதன் அடிப்படையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க, தன்னோட ஆபாசமான புகைப்படங்களை போட்டு வைரல் ஆகி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்களுமே இந்த ஆபாசத்துக்கு மயங்கினவங்க அப்படின்னே சொல்லலாம்.
அந்த வகையில இந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை அரோராவை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே அரோரா வந்து எல்லா மக்களுமே எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி இதை மழு பண்ணதெல்லாம் பார்க்க முடிஞ்சு. என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ கிளிப்பை மட்டும் விஜய் சேதுபதி பார்த்திருந்தார் அப்படின்னா இந்த வாரம் திவ்யாவுக்கு ரோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். எப்படி எங்களோட ஆபாச நாயகியை கேலி கிண்டல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு திவ்யாவை போட்டு பொழப்பாரு. என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். அதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கான 4வது டாஸ்க். இந்த டாஸ்கை பொறுத்தவரை கார்டன் ஏரியால ஒரு ரொட்டேட்டிங் பேஸ் இருக்குது. போட்டியாளர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேஸ்ல நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஸை சுத்தியே கடிகாரம் மாதிரி ஒரு ராடு வந்து சுத்தி வருது. அந்த ராடு சுத்தி வர நேரங்கள்ல அவங்க மேல படாம அந்த ராடுக்கு மேல குதிச்சு அவங்களோட பேஸ்ல நிக்கணும். பேஸ்ல இருந்து கீழே விழுந்தாலோ இல்லனா அந்த ராட்ல அவங்க முட்டினாலோ அவங்க ஆட்டத்துல இருந்து வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நடக்குது. இந்த டாஸ்க்ல முதல் ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா விக்ரம், திவ்யா இந்த 2 பேருமே வெளியேற்றப்படுறாங்க. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் தான். விக்ரம பொறுத்தவரை அந்த ராடு தன் மேல படக்கூடாது அப்படிங்கறதுக்காக குதிக்கிறாரு. இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆயிருது. ராடு மேலேயே குதிச்சிடுறாரு. ஆப்போசிட்ல இருந்த திவ்யா மேலையும் அந்த ராடு வந்து பற்றுது. அதன் அடிப்படையில் இந்த 2 பேருமே வெளியேற்றப்படுறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல திவ்யாவை பொறுத்தவரை தன்னோட வெளியேற்றத்தை ஏத்துக்க முடியாம அரோரா கிட்ட உட்கார்ந்து புலம்புறாங்க, அழுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் எந்த தப்புமே பண்ணலையே, விக்ரம் தானே ராடை தட்டினாரு, என் மேல எந்த தப்புமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து புலம்பிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பிக் பாஸ் பொறுத்தவரை ராடு யார் மேலாம் பட்டுச்சோ அவங்க 2 பேருமே அவுட். அதாவது விக்ரமா இருக்கட்டும் திவ்யாவா இருக்கட்டும் இவங்க 2 பேருமே முதல் ரவுண்ட்ல வெளியேற்றப்படுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பிரச்சனையை கூட திவ்யாவோட பிஆர் டீம் வந்து செம வைரல் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பாத்தீங்களாங்க திவ்யாவை பொறுத்தவரை இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் டாஸ்க் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த விக்ரம் வந்து திவ்யாவை பழி வாங்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்காங்க. லே என்னங்கடா உங்க அக்காவை பொறுத்தவரை எந்த காரணமே இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல சண்டைகள் போட்டுட்டு இருக்காங்க. உங்களை பொறுத்தவரை உங்க அக்காவுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படிலாம் ஏத்தி விடுறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தவரை 3வது நபரா கானா வினோத் வெளியேறாரு. 4வது சுபிக்ஷா, 5வது அரோரா, அதே மாதிரி 6வதா பார்த்தோம் அப்படின்னா பார்வை பொறுத்தவரை ராடை கடக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அந்த நேரம் அவங்களுமே ராடை தட்டிடுறாங்க. இந்த ராடு வந்து எதிரில் இருந்த சாண்ட்ரா மேலையும் பட்டுறது. அந்த வகையில பாரு, சாண்ட்ரா இந்த 2 பேருமே வெளியேற்றப்படுறாங்க. இந்த இடத்துல சாண்ட்ரா வந்து திவ்யா மாதிரி எந்த ஒரு அழுகுனி ஆட்டமும் ஆடாம வெளியேறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் அவுட் ஆயிடுறாரு. அந்த வகையில இந்த டாஸ்கோட வின்னரா சபரி வராரு. உண்மையாவே இந்த டாஸ்க் பொறுத்தவரை பாக்குறதுக்குலாம் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை இதையும் ஒரு பிரச்சனையா கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது விக்ரம் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் உங்களை பொறுத்தவரை நீங்க வேணும்னா எதுவுமே பண்ணல, இருந்தாலும் நான் உங்களால தான் அவுட் ஆனேன் அப்படிங்கறத என்னால ஏத்துக்கவே முடியல. நான் உங்களை குறை எதுவுமே சொல்லல, அதே நேரத்தில் நான் அவுட் ஆன உடனே நீங்க சிரிச்சிங்க, இதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி திவ்யா சொல்றாங்க. என்ன திவ்யா சொல்ல வேண்டியதை நேருக்கு நேரா சொல்லுங்க. அதாவது விக்ரம் நீங்க வேணும்னு தான் என்ன அவுட் ஆக்கிட்டீங்க, நான் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சிரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி பேசணும். அதை விட்டுட்டு நீங்க வேணும்னே அவுட் பண்ணல, இருந்தாலும் நான் அவுட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஏமா இப்படி அழுகுனி ஆட்டத்தை ஆடுறா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இதை பத்தி விக்ரம் வந்து அரோரா, சபரி இவங்ககிட்டயுமே பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த திவ்யாவெல்லாம் என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. அவங்கள பொறுத்தவரை எப்பவுமே மற்றவங்களெல்லாம் பழிதான் போட்டு இருக்காங்க. என்னை பொறுத்தவரை திவ்யா அவுட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படிலாம் பண்ணேன், அப்படிலாம் கிடையாது. அப்படின்னா நான் அவுட் ஆகி இருக்கவே மாட்டேனே. இருந்தாலும் திவ்யா வந்து நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் அவங்க வெளியேறினதுக்கு அப்புறமா நான் சிரிச்சேன் அப்படிங்கிற மாதிரி என் மேல பழி வேற போட்டு இருக்காங்க. திவ்யாவோட கேம் பிளே பார்க்கும்போது ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் வந்து அன்பு கேங்கோட பழைய போட்டியாளர்கள் எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சபரி ஓப்பனாவே சொல்றாரு, இல்ல மச்சான் இந்த டாஸ்கை பொறுத்தவரை எல்லாருமே நேர்மையா தான் ஆடினாங்க, அடுத்தவங்களை அவுட் ஆகணும் அப்படிங்கறதுக்காக நம்ம யாராவது அவுட் ஆகுமா, உன் மேல எந்த தப்புமே கிடையாது, திவ்யா இப்படிதான் ஏதாவது ஒண்ணு வளரிக்கிட்டு விட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி சபரி வந்து விக்ரம் பேசிட்டு இருக்காரு. விக்ரமும் இந்த இடத்துல அதே கருத்தை தான் சொல்றாரு. அதாவது திவ்யா எல்லாம் ஒரு ஆளே கிடையாது, அவளை பொறுத்தவரை இப்படிதான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால கடந்து போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடத்துல அரோரா வந்து கமருதீனை பத்தி சில விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இது எதையுமே இன்னைக்கான எபிசோட்ல காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நேத்து கமருதீனை பொறுத்தவரை ரொம்பவே எல்லை மீறி அநாகரிகமா கேவலமா ரவுடி மாதிரி நடந்துகிட்டாரு. டாஸ்க்ல பார்வை எந்த அளவு ட்ரிகர் பண்ண முடியுமோ அந்த அளவு ட்ரிகர் பண்ணாரு. டாஸ்கை பயன்படுத்தி பார்வை பந்தாடினார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு பிசிக்கல் வயலன்ஸும் பண்ணாரு. அதே நேரத்துல பார்வை கமருதீன் வந்து ட்ரிகர் பண்ணும்போது பாரு வந்து ஷோல்டரை தட்டியிருப்பாங்க, என்ன அடிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி பெரிய அக்கப்போரெல்லாம் பண்ணியிருந்தாரு. அதே நேரத்தில் ரொம்பவே வயலண்டா அவங்களோட பாஸ்கெட் எல்லாத்தையும் மிதிச்சு தள்ளி இருப்பாரு. இதெல்லாம் பார்த்து அரோராவை பார்த்தவள அப்பவுமே அழுதுருப்பாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என் கூட ஒருத்தன் வந்து இவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு இவ்வளவு வயலண்டா நடந்துக்கிட்டான் அப்படின்னா என்ன பொறுத்தவரை நான் கன்ஃபெஷன் ரூம்ல போய் பிக் பாஸ் டே சொல்லியிருப்பேன். அதாவது ஒன்னு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவன் இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும். என்னை பொறுத்தவரை இப்படி ஒருத்தன் கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணியிருப்பேன். ஆனா பாரு எப்படி இதெல்லாம் கடந்து போறாங்க அப்படிங்கிறதே தெரியல.
என்ன பொறுத்தவரை கமருதீனை பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரோரா இந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. இது எதையுமே மாமா டிவி காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது கமருதீனை பொறுத்தவரை இன்னைக்காங்க ரவுடிசத்தை பண்ணிட்டு இருக்காரு. முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் பல இடங்கள்ல பல பேரை ரொம்பவே கேவலப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். திவாகர் கிட்ட ரொம்பவே ரூடா நடந்துகிட்டாரு. அதே மாதிரி தான் துஷார் கிட்டையும், அதே மாதிரி தான் ரம்யாவா இருக்கட்டும், ஆதிரையா இருக்கட்டும், அரோராவா இருக்கட்டும், இப்ப பாருவா இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே மிரட்டல் தோணியில தான் பேசிட்டு இருக்காரு. இருந்தாலும் வீக்கெண்ட் வர விஜய் சேதுபதியை பொறுத்தவரை கமரு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ஹீரோ மெட்டீரியல் மாதிரியே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு போவாரு. இப்படிப்பட்ட ஹோஸ்ட் இருக்கும்போது இப்படிப்பட்ட பொறுக்கி திறந்ததான் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாரு சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க. இந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை கமருதீன் கூட இந்த ஒரு வாரம் மட்டும் நான் பேசாம கடந்து போயிட்டேன் அப்படின்னா இதுல இருந்து நான் வெளியே வந்துருவேன். இதுக்கு முன்னாடியும் எனக்கும் அவனுக்கும் பல பிரச்சனைகள் வந்திருக்கு. ஆனா அதுக்கு அடுத்த நாளே நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துருவோம், ஒன்னா பேசி பழகிடுவோம். இப்பவும் கமருதீனை பொறுத்தவரை என்கிட்ட நார்மலா பேசுறதுக்கு முயற்சி பண்றான். நான் தான் அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையாவே இந்த ஒரு வாரத்தை கடந்துட்டேன் அப்படின்னா இதுல இருந்து வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி பாரு பேசிட்டு இருக்காங்க. பாரு உன்னால முடியாது பாரு, நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறமா டிக்கெட் டு ஃபினாலேக்கான ஸ்கோர் போர்டுல ஸ்கோர் எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பாருவை பொறுத்தவரை பாத்தீங்களா முதல் இடத்துல சபரி இருக்கிறான், அதனால சபரியை தான் நம்ம டார்கெட் பண்ணோம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அரோரா கமருதீன் இந்த ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா சாண்ட்ரா நானு விக்ரம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் போர்டை பார்த்து யாரு ஸ்கோர்ல அதிகமா இருக்கிறாங்களோ அவங்கள காலி பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பாரு எல்லாருக்கும் ஒரு ஐடியாவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும், ஆமா பாரு அப்படிதான் கேம் விளையாண்டு ஆகணும், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்னா சும்மா விட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்பவே பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கமருதீன் திவ்யா இந்த ரெண்டு பேரும் பேசுறதை காட்டுறாங்க. இந்த இடத்துல கமருதீனை பொறுத்தவரை சாண்ட்ரா மேல இருக்கிற வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த கமருதீனை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பொறுக்கித்தனத்தையும் பண்ணுவாரு. நீ பண்றது பொறுக்கித்தனம் அப்படிங்கிற மாதிரி யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்கள குறை சொல்றதுதான் இவனோட வேலை. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா பாருவுக்கு எனக்கும் இடையில 1000 பிரச்சனைகள் வந்திருக்கு, நாங்க திரும்பவும் பேசி பழகிப்போம், அது எங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை, இதுக்குள்ள சாண்ட்ரா எதுக்காக வர்றாங்க, என்னமோ பாரு என்னமோ அவங்க குடும்ப பொண்ணு மாதிரி இவங்க சப்போர்ட்டுக்கெல்லாம் வர்றது எனக்கு செம கண்டாகுது. அதை நான் அவங்க கிட்ட டைரக்டாவே கேட்டுட்டேன். அதாவது பிரஜன் வெளியே போனதுனாலதான் நீங்க இப்பெல்லாம் பண்றீங்க, நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா சுத்திக்கிட்டு இருந்தீங்க, பிரஜன் வெளியே போயிட்டாரு, இப்ப நாங்க ரெண்டு பேரும் சோடியா சுத்துறத பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவை பார்த்து நான் கேள்வி கேட்டுட்டேன். அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சு கேலி கிண்டல் பண்றாங்க. இப்படிலாம் பண்ற அவங்கள போறதை எங்க விஷயத்துல எதுக்காக தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி இவர் கேள்வி கேட்டு இருக்காரு. அந்த இடத்துல திவ்யா போறதுல இப்ப பாருவும் சாண்ட்ராவும் க்ளோஸா இருக்கிறாங்கல்ல, அதனால பாரு நல்லதுக்காக சாண்ட்ரா இப்பெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அந்த இடத்துல கமருதீனை போறதுல இதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியல, எப்ப பாரு என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பொறுக்கி கமருதீன் பேசிட்டு இருக்காரு. டெக்கோரன் திவ்யாவை பொறுத்தவரை சிரிச்சு கடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன திவ்யா பாரு வந்து கமருதீனை தப்பா பேசிட்டான்னு சொன்ன உடனே திவ்யா என்ன குதிச்சாங்க, ஒரு ஆண் மேல எப்படி ஒரு பழிய போடலாம், இவளும் சேர்ந்து தானே சுத்தி இருந்தா, இப்போ ஒரு பையன் மேல எப்படி ஒரு பழிய போடலாம், விமன் காரை எப்படி தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வக்கனையா பேசுனீங்கல்ல திவ்யா. இந்த இடத்துல கமருதீன் பண்ணதெல்லாம் சரியா? நேத்து பார்வை எந்த அளவு கேவலப்படுத்தினா அதே மாதிரி டாஸ்க்ல எவ்வளவு ரூடா நடந்துகிட்டான். இந்த இடத்துல எல்லாம் ஒரு பெண் கிட்ட கமருதீன் நீ இப்படிலாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணலையே. என்ன திவ்யா, எந்த இடத்துல அநியாயம் நடக்குதோ அந்த இடத்துல நான் தாண்டா தட்டி கேட்பேன், தைரியமான பொண்ணுடா நானு அப்படிங்கிற மாதிரி பேசுவீங்க. இந்த இடத்துல பார்வைக்காக எந்த இடத்துலயும் நீங்க பேசின மாதிரி தெரியலையே. இந்த இடத்துல கூட கமருதீன் வந்து இப்பவும் பார்வை காதல் பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு இருக்கான். அதை கேட்டு நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன கமருதீன், நேத்து அவ்வளவு கேவலப்படுத்தின அந்த பொண்ணை திரும்பவும் நீ இப்படிலாம் பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கமருதீனுக்கு செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்கலாமே. என்ன திவ்யா, உங்களுக்கு வந்தா ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, இந்த திவ்யாவை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆணியையும் புடுங்கல. அவங்கள பொறுத்தவரை டெக்கோரம் டீசென்சி அப்படிங்கிற மாதிரி பல வார்த்தைகள் பேசுவாங்க. அதே நேரத்தில் அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஜீரோ தான் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் ஏரியால சாண்ட்ரா பாரு இந்த ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா பொறுத்தவரை பாருக்கு தரமான செருப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கோட 4வது ரவுண்டு முடிஞ்ச உடனே பாரு கிட்ட கமருதீன் வந்து கை கொடுக்குறாரு, பாருவும் கமருதீனுக்கு கை கொடுக்குறாங்க. இதை பார்த்த சாண்ட்ரா பொறுத்தவரை கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பாரு எல்லா ரூட்டும் மாறிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்வை பொறுத்தவரை அப்படிலாம் எதுவுமே கிடையாது, கேம்ல ஜெயிச்சதுக்காக கை கொடுத்தா நானும் கை கொடுத்தேன், மற்றபடி எதுவுமே
எதுவுமே கிடையாது, பகை தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு பேசிடுறாங்க. அது மட்டும் இல்லாம பாருவை பொறுத்தவரை இன்னொரு வார்த்தை கூட சொல்றாங்க. அதாவது சபரி வந்து கேலி கிண்டல் பண்ணா, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ள தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்ணா அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பாரு வந்து ரொம்பவே வெகுளியா பேசுற மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா வந்து தரமான செருப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பாரு உண்மையாவே இப்பெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா மூஞ்சில துப்புவானா எங்க துப்புவேன் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா வந்து பாரு கிட்ட சொல்றாங்க. உடனே பாருவை பொறுத்தவரை அப்பெல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா டிக்கெட் டு ஃபினாலேக்கான 5வது டாஸ்க் பிக் பாஸ் கொடுக்குறாரு. இந்த டாஸ்க் பொறுத்தவரை கார்டன் ஏரியால 9 பிளாட்ஃபார்ம்கள் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் மேல போட்டியாளர்கள் ஏறி நிற்கிறாங்க. அவங்க தலைக்கு மேலேயே டிராப் டோர் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த டிராப் டோரை இவங்களோட ஒரு கையை வச்சு ஹோல்ட் பண்ணி நிப்பாட்டணும். அவங்க கையை அசைச்சாங்க அப்படின்னா அந்த டிராப் டோருக்குள்ள இருக்கிற மாவு கீழே விழுந்துரும். மாவு கீழே விழுற நபர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் அறிவிக்கிறாரு. இந்த டாஸ்க் பொறுத்தவரை போட்டியில இருந்து வெளியேறின நபர்களும் விளையாடலாம். அதாவது விளையாடுற போட்டியாளர்களை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஸ்மைலி பால் எடுத்து எரியலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நடத்துறாங்க. டாஸ்க் பொறுத்தவரை செம ஃபன்னா போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். ஆனா இந்த டாஸ்க்ல கமர்தீனா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் வன்மத்தை கொட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கமர்தீனை பொறுத்தவரை பாரு மேல எந்த அளவு கொலவெறியில இருந்தார் அப்படிங்கிறது அவர் பாலை பாரு மேல எரியல இருந்தே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி விக்ரம பொறுத்தவரை பார்வை பிடிக்காது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருமே பால் எடுத்து எரியலாம் பார்க்கும்போது ஏன்டா உனக்கு இவ்வளவு கொலவெறி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் பொறுத்தவரை முதல் நபரா அரோரா வெளியேறாங்க. அரோராவை பொறுத்தவரை அவுட் ஆனவன ரொம்பவே கதறி அழுறாங்க. இதெல்லாம் பார்த்த விஜய் சேதுபதி எப்படி தாங்க போறாரு அப்படிங்கிறதே தெரியல. ஆமாங்க, அரோரா கண் கலங்கினா விஜய் சேதுபதி மனசுல இருந்து ரத்தமே வரும். அப்படி இருக்கும்போது அரோரா அழுததை பார்த்து விஜய் சேதுபதி எப்படி தாங்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த இடத்துல அரோராவை பொறுத்தவரை அவுட் ஆயிட்டமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா வினோத் அவுட் ஆறாரு. மூணாவதா விக்ரம் அவுட் ஆறாரு. விக்ரம் அவுட் ஆன உடனே இந்த கேம் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது போட்டியாளர்களை டிஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல விக்ரம் வந்து பாலை எறிகிறாரா இல்லனா கொலை பண்ண போறாரா அப்படிங்கிறது தெரியல. அந்த அளவு கொலை வெறியோட தான் பந்தை தூக்கி போட்டியாளர்கள் மேல எறிகிறாரு. அதுலயும் குறிப்பா அவரோட முதல் டார்கெட் சபரியா தான் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் விக்ரம பொறுத்தவரை டிஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல யார் யார் மேல அவருக்கு என்னென்ன கோபங்கள் இருந்துச்சோ அதெல்லாம் இந்த டாஸ்கை பயன்படுத்தி தீர்த்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் பொறுத்தவரை 4வது போட்டியாளர் சாண்ட்ரா வெளியேறாங்க. 5வது போட்டியாளராக கமர்தீன் வெளியேறாரு. கமர்தீன் வெளியானதுக்கு அப்புறமா வினோத், சபரி, விக்ரம் இந்த 3 பேருமே சேர்ந்து சபரியை டார்கெட் பண்றாங்க. உண்மையாவே சபரியை பொறுத்தவரை இந்த டாஸ்க்ல வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இந்த விக்ரம பொறுத்தவரை அவ்வளோ ஸ்பீடா பால் எடுத்து எறிகிறான். சபரிக்கு படக்கூடாத இடத்துல பட்டுருது. அந்த இடத்துல அவர் வந்து வழியில துடிக்கிறாரு. அதை கூட வினோத் வந்து கேலி கிண்டல் பண்றாரு. இந்த பால் எரிஞ்செல்லாம் வலிக்குமா அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாரு. சபரியை பொறுத்தவரை வலிக்காம இதுக்கே சொல்ல போறோம், ஏன் இப்படி பேசுற அப்படிங்கிற மாதிரி வினோத் கேட்கிறாரு. உண்மையாவே அந்த இடத்துல சபரியை பார்க்கும்போது நமக்கு பாவமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த 3 பேருமே அதாவது கமர்தீன், வினோத், விக்ரம் இந்த 3 பேருமே சேர்ந்து சபரியை தான் டார்கெட் பண்றாங்க. சபரியை பொறுத்தவரை அவரோட கை இன்ஜுரியா இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் வலியை பொருட்படுத்தாம டாஸ்க்குக்காக அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி நின்னதே பெரிய விஷயம். இதுக்கிடையில விக்ரமா இருக்கட்டும், கமர்தீனா இருக்கட்டும், வினோத்தா இருக்கட்டும் சபரி மேல இருந்த கோவங்கள் எல்லாத்தையும் தீர்த்துக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல சபரியை பொறுத்தவரை கையை விட்டுட்டு கீழே விழுந்துடுறாரு. அதாவது 6வது நபரா சபரி வெளியேறாரு. வெளியேறினதுக்கு அப்புறமா கீழே விழுந்துடுறாரு. சாண்ட்ரா பொறுத்தவரை என்னாச்சு சபரி அப்படிங்கிற மாதிரி பதறாங்க. சபரியோட கையெல்லாம் நடுங்கிறத பார்க்கும்போது பாவண்டா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆச்சு. என்னதான் இருந்தாலும் சபரி வெளியேறினதுக்கு அப்புறமா ஒட்டு மொத்தமா எல்லாருமே சேர்ந்து பார்வை மட்டுமே டார்கெட் பண்றாங்க. பார்வை அட்டி பொழக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா கமர்தீன்லாம் பார்வோட மூஞ்ச குறி வச்சுதான் பந்தையே எறிகிறாரு. அதையும் தாங்கிட்டு பார்வை பொறுத்தவரை செமையா டாஸ்க் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தவரை 7வது போட்டியாளரா சுபிஷா வெளியேற்றப்படுறாங்க. அதே நேரத்துல பந்து எறியறவங்க யாருமே திவ்யா பக்கம் போகவே இல்லை. இதை இந்த இடத்துல பார்வம் கேட்கறாங்க, என்ன விக்ரம் என்ன போட்டு இந்த போல பொழக்கிற, ஆனா திவ்யா பக்கம் போகவே மாட்டேங்கியா அப்படிங்கிற கேட்கறாங்க. உடனே விக்ரம பொறுத்தவரை எப்ப நான் திவ்யா பக்கம் போகவே மாட்டேன் அப்படிங்கறத விக்ரம் இந்த இடத்துல சொல்றாரு. அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை திவ்யா பாத்தியா, உன்னை பார்த்தா எல்லாருக்குமே பயம், உன் பக்கம் யாருமே வரமாட்டாங்க, என்னதான் போட்டு பொழக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வினோத்தா இருக்கட்டும், கமர்தீனா இருக்கட்டும் திவ்யாவுக்கு எதிராகவும் பந்துகளை வீசுறாங்க. ஆனா பார்வுக்கு எதிராக வீசுற மாதிரி ஃபோர்ஸா வீசினாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு கட்டத்துல விக்ரமுமே திவ்யாவுக்கு எதிராக பந்து வீச போறாரு. அந்த இடத்துல ஒரு அட்வைஸை மட்டும் தான் கொடுக்குறாரு. அதாவது நாங்க பந்து வீசும்போது மூஞ்சில் எதுவும் பற்ற போது மூஞ்ச கொஞ்சம் மூடிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சேஃப்டிக்காக தான் சொல்றாரு.
திவ்யா ஏத்துப்பாங்களா? என்னங்க மூஞ்சில எல்லாம் பந்த வீசுவாங்களா? மூஞ்சில அடிக்காம விளையாடுங்க, இல்ல மூஞ்சில அடிச்சுதான் விளையாடுவீங்கன்னா உங்க இஷ்டப்படி ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுறாங்க. இதை கேட்ட விக்ரம பொறுத்தவரை, இதுக்காக தான்ப்பா அந்த பொண்ணு பக்கத்திலே நான் போக மாட்டேன்னு சொன்னேன். நான் பந்து வீச போறேன், மூஞ்சில பற்றாம மூஞ்ச மூடிக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னேன். இதுக்கு எதுக்கு இந்த அம்மா இந்த கத்து கத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விக்ரம் வந்து பந்தே வீசாம ஒரு மூலையில போய் உட்கார்ந்துடுறாரு. அந்த இடத்துல திவ்யா பொறுத்தவரை, நான் என்ன எனக்கு எதிராக பந்து வீசக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. என்னம்மா இப்படி பேசின பிறகு எவன் பந்து வீசுவான்? பந்து வீசும்போது பந்து எங்க படுது அப்படிங்கிறது அவனுங்களுக்கே தெரியாது. அப்படிதான் அவனுங்க கொலவெறியில வீசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல உன் மூஞ்சில பற்றாம மூஞ்ச மூடிக்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் அவர் சொன்னாரு. இந்த இடத்துல நீ என்ன சொல்ற? மூஞ்சில படாம வீசுங்க, அப்படியே நீங்க மூஞ்சில வீசணும்னு நினைச்சீங்க வீசிட்டு போங்க அப்படிமே சொல்ற. மூஞ்சில பட்டா கூட என்ன சொல்லுவ? விக்ரம் வேணும்னு தான் வீசிட்டான் அப்படிமே சொல்லுவேன். இதுக்காக தான் உன் பக்கம் விக்ரம் வரவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் திவ்யாவோட பிஆர் டீமை பொறுத்தவரை விக்ரம் அப்படிப்பட்டவன், விக்ரம் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. லே டாஸ்கா பார்த்து உங்களோட பிஆர் அக்காவை விளையாட சொல்லுங்கப்பா. இவ்வளவு நாள் எதுவுமே பண்ணாம மிச்சர் தின்னுட்டு அடுத்தவனை குறை சொல்லிட்டு மட்டுமே கேம் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துலயும் குறை சொல்லி தானே விளையாடுறாங்க. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்களை குறை சொல்லி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே பிஆர் கும்பலை பொறுத்தவரை திவ்யாவுக்கு எதிராக எவன்லாம் பேசுறானோ அவனெல்லாம் நெகட்டிவ் பண்றது அவனோட வேலையாவே இருக்குது. அதுலயும் ஒருபடி மேல போய் பார்வை எந்த அளவு கேவலமா பேச முடியுமோ அந்த அளவு கேவலமா பேசிட்டு இருக்கானு அப்படியே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்கை பொறுத்தவரை அடுத்ததா 8ஆவதா திவ்யா அவுட் ஆறாங்க. அந்த வகையில இந்த டாஸ்கோட வின்னரா பாரு அறிவிக்கப்படுறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே பார்வை பாராட்டுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாரு வாங்கின அடி அந்த அளவுங்க. அதுலயும் குறிப்பா விக்ரமா இருக்கட்டும் கமருதீனா இருக்கட்டும் கொலவெறி தாக்குதல் பண்ணானுங்க அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அடியும் தாங்கிட்டு பார்வை பொறுத்தவரை டாஸ்க்ல வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நின்னதெல்லாம் வேற லெவல் மாஸ் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட விக்ரம் வந்து சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுக்காக தான் நான் திவ்யா பக்கமே போல, என்னை பொறுத்தவரை திவ்யாவோட சேஃப்டிக்காக தான் மூஞ்சில பற்றாம மூஞ்ச மூடிக்கங்க அப்படிமே சொன்னேன். அதுக்கு கூட அந்த அம்மா என்ன சொல்றாங்க? மூஞ்சில படாம வீசுங்க அப்படிமே சொல்றாங்க. நாங்க என்ன வேணும்னே மூஞ்சில குறி வச்சா வீசிட்டு இருக்கோம், எதுக்காக திவ்யா இப்படிலாம் பேசுறாங்க அப்படிமே சாண்ட்ரா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு திவ்யாவும் வர்றாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா பொறுத்தவரை பாவம்லாம் வேற லெவல்டா, பாவம்டா எவ்வளவு அடி வாங்கினா தெரியுமா அப்படிமே சொல்லிட்டு இருக்காங்க. உடனே திவ்யா பொறுத்தவரை நான் என்ன என் மேல பந்து வீசக்கூடாதுன்னு சொன்னேன், நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்த பல்ட்டி அடிக்கிறாங்க. ஆமாங்க, இந்த இடத்துல விக்ரம பொறுத்தவரை திவ்யா வந்து மூஞ்சில அடிக்காம விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதா சொல்றாங்க. திவ்யா அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சாதிக்கிறாங்க. உண்மையை பார்த்தோம் அப்படின்னா திவ்யா இந்த வார்த்தையை சொன்னாங்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்லை. இந்த புழுகினி பிஆர் அக்காவை பொறுத்தவரை இந்த இடத்துல புழுவிக்கிட்ட தான் இருக்கிறாங்க. விக்ரம பொறுத்தவரை இவர்கிட்டலாம் பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டு சாரிமா விட்டு தொலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. ஒன்று இந்த அம்மா பொறுத்தவரை சாரி அப்படிங்கிற மாதிரி நக்கலா பேசுறாங்க. இந்த பிரச்சனை இப்படியே சால்வ் ஆயிருது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் கார்டன் ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா பாரு வந்து கமருதீன் கிட்ட விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் கமருதீன் தான். கமருதீனை போலவே நம்ம ரெண்டு பேருமே ரொம்பவே க்ளோஸா இருந்தோம், சண்டை எதுவுமே போடல, அதனாலதான் இப்படி ஒரு சண்டை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல பாரு வந்து என்னதான் இருந்தாலும் நீ இப்படிப்பட்ட வார்த்தைகளா பேசுவ அப்படிங்கிற மாதிரி செல்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம காண்டாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பாருவுக்கு நடக்கிறது அநீதி. இந்த கமருதீன் வந்து பொம்பளை பொறுக்கி, எத்தனை பெண்கள் கிட்ட இவ்வளவு கேவலமா நடந்திருக்கான், இவனை பத்தி ஆதரை முதலே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி பாருவுக்காக சப்போர்ட் பண்ணி நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாருவை பொறுத்தவரை காதல் மயக்கத்துல திரும்பவும் கமருதீன் கூட சேர்ந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்களே அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்குலாம் காண்டாச்சு. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற விக்ரமுக்கும் இது தோணி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பாருவை கூப்பிட்டு விக்ரம் தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பாரு உனக்காக தானே நாங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நீ இப்ப பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே காண்டாகுது. அவன் எவ்வளவு கேவலப்படுத்திருக்கிறான் உன்னை, இதை பத்தி வீக்கெண்ட்ல பேசணும்னு நம்ம முடிவு பண்ணி இருக்கும்போது நீ திரும்பவும் அவங்க கூட விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே தப்பா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல விக்ரம் சொல்லிட்டு இருக்காரு. பார்வை பொறுத்தவரை நான்லாம் பேசவே இல்லை, என் மேல இருந்த காண்ட்ல தானே பந்தை தூக்கி என்ன அந்த அடி அடிச்சான், அந்த காண்ட்ல தான் இருந்த மாவை தூக்கி அவன் மூஞ்சில போட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மழுப்புறாங்க. அந்த இடத்துல விக்ரம் வந்து பாரு பாக்குற எங்களுக்கு அப்படிலாம் தெரியல, நீ மாவு எடுத்து அவன் மேல பூசுற, ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுறீங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே தப்பா இருக்குது, உள்ளே இருந்து பாக்குற எங்களுக்கே தப்பா இருக்குது அப்படின்னா வெளியே இருந்து பாக்குற மக்களுக்கும் தப்பா தான் தெரியும், ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், கமருதீன் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகிரு அப்படிங்கிற மாதிரி விக்ரம் ஒரு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. பார்வை பொறுத்தவரை ஏத்துப்பாங்களா இல்லையா அப்படிங்கறதான் தெரியல. ஆனா பாரு அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கிக்கிட்டு இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் எல்லா பெண்களுக்குமே நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, இவனை பொறுத்தவரை யாராவது ஒரு நபருக்கு உண்மையா இருந்திருக்கானா? யாருக்குமே உண்மையா இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அவனுமே அரோரா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, வினோத்துக்காக எந்த இடத்துலயுமே கமருதீன் நின்னதே கிடையாது. அது ஆதிரை வினோத் பிரச்சனையா இருக்கட்டும், இல்லைன்னா திவ்யா வினோத் பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே வினோத் உங்க மேலதான் தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காரே தவிர வினோத்துக்கு கூட சப்போர்ட்டா நின்னது கிடையாது. அதே நேரத்துல
அரோரா கூடயே சுத்திக்கிட்டு அரோரா எவ்வளவு கேவலப்படுத்திருக்கான் அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி பார்வை கேமுக்காக பயன்படுத்திக்கிட்டு எல்லா பழியுமே பாரு மேல போட்டதை பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கேவலமான நபர் கூட பாரு சேர்ந்து சுத்துறதை பார்க்கும்போது நமக்குமே காண்டாச்சு அப்படிங்கிறது என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை போல கமருதீன் கூட திரும்பவும் பாரு விளையாண்டதை பார்க்கும்போது நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே திவ்யா விக்ரம் சண்டையை பொறுத்தவரை திவ்யா வந்து கேமா பார்த்து விளையாடுறாங்க நீங்க நினைக்கிறீங்களா, இல்லனா அதுலயும் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணோம், ஒரு சண்டையை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக விக்ரம் கிட்ட சண்டைக்கு போனதா நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.